ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்குறது நிறையா செய்வினை கோளாறு. நிறையா பேருக்கு பார்த்தோன்னா திருஷ்டி இருக்குது, செய்வினை கோளாறு இருக்குது. இந்த செய்வினை கோளாறுகளை போக்குறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான பூஜை தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல். சார், இந்த செய்வினை எல்லாம் உண்மையாக நல்லதுன்னு இருக்கும்போது கெட்டதுங்கிறது இருக்குது. நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துறத கெட்ட விஷயத்துக்காக பயன்படுத்துறது நிறையா பேர்த்தோட பழக்கம் இருக்குது. ஒரு தீக்குச்சி இருக்குது, அந்த தீக்குச்சியை உரைச்சி விளக்கையும் ஏற்றலாம். அப்படியே ஒரு பொருளை போட்டு அந்த பொருளை எரிய விடலாம். இரு விஷயங்களும் அவங்களுடைய மனப்பான்மையை பொறுத்து இருக்குன்னு சொல்லுவாள். அது மாதிரி நல்ல குணமாக சாத்வீக குணம் இருக்கிறவா இப்படி பண்ணுவாள், சாத்வீக குணம் இல்லாதவா எதிர்மறையாக பண்ணுவாள். இதனால் எத்தனையோ பேர் குடும்பங்களுக்கு வியாபாரம், அதே மாதிரி குடும்ப ஒற்றுமை, இந்த மாதிரி முடக்கங்கள் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கு. இதை நம்பி நிறையா பேர் நிறையா பூஜைகள் பண்ணி ஏமாறுற வழக்கங்களும் இருக்குது. அதெல்லாம் விட்டுடலாம். சிம்பிளாக நம்ம பண்ணக்கூடிய அதீத சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இந்த செய்வினை கோளாறுகள் நீங்கிறதுக்குண்டான ஒரு அற்புதமான வழிபாடு இன்றைக்கி ஆன்மீக தகவலில் பார்ப்போம். சார், இது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், நாங்கள் முன்னேற முடியாததுக்கு இது ஒரு காரணமாக இருந்துட்டுருக்கு, இது மாற்றம் கொடுத்ததுன்னா எங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்கிறவா, அம்பாளுடைய படம் வச்சுக்கணும் வீட்டில். அம்பாள் மகிஷாசுரமர்த்தினி துர்க்கையாக இருக்கிறவா, காளியாக இருக்கிறவா, அம்பாளுடைய படத்தை வைத்து கொண்டு அந்த அம்பாளுக்கு பார்த்து விட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு குங்குமத்தை நல்லா பன்னீரில் போட்டு கரைச்சிக்கணும். குங்குமத்தை பன்னீரில் போட்டு கரைச்சிண்டு அதில் கொஞ்சம் புஷ்பத்தை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சு ஓம் தும் துர்காய நமகங்கிற மந்திரத்தை அந்த குங்குமத்தை தொட்டு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது. அது சுவாமி படமாக இருந்தாலும் சரி, விக்கிரமாக இருந்தாலும் சரி, இரவு 8 to 9 இந்த பூஜையை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். குங்குமத்துக்கு தொட்டு அர்ச்சனை பண்ணுறது குருதி பூஜைன்னு பேர். இந்த குருதி பூஜை ரொம்ப விசேஷகரமான பூஜை. அதை முடித்ததுக்கப்புறம் பஞ்சாமிர்த நைவேத்தியம் பண்ணும். பஞ்சாமிர்தம் உங்களுக்கு தெரியும், பஞ்சாமிர்தம் எப்படி பண்ணணும் உங்களுக்கு தெரியும். பஞ்சாமிர்தம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். அது நிறையா பண்ணணும், இத்தினோண்டு கொஞ்சோண்டு பண்ணி வச்சு பண்ணாமல் நிறையா பண்ணிக்கணும். அப்படி பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு தேங்காய், அந்த தேங்காயில் ஒரு கற்பூரத்தை வச்சு அம்பாளை சுற்றி ஒரு அந்த தேங்காவை உடைச்சிடணும். செதற்காயாக உடைச்சிடணும். எலுமிச்சம்பழம், இந்த எலுமிச்சம்பழத்தில் குங்குமத்தை 4 வெட்டி குங்குமத்தை தடவி அதையும் தீபாவளை காமிச்சு வெளியில் போய் 4 பக்கமும் வீசிடணும். இது ரெண்டையும் பண்ணிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். இதை தினம் 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 செய்து வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும். முடியாதவா வாரம் ஒரு நாட்களை தேர்ந்தெடுத்து அந்த நாட்கள் மட்டும் பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் துர்க்கைக்கு நல்ல பாலபிஷேகம், ஒரு 11 லிட்டர் பாலபிஷேகம் திருப்தியாக பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாள். இதை இரவு 8லேருந்து 9 மணி வரைக்கும் ஓம் தும் துர்காய நமக இந்த மந்திரத்தை 108 முறை பண்ணணும். அந்த குங்குமத்தை, அந்த புஷ்பத்தில் இருக்கிற குங்குமத்தை டெய்லி நெத்தியில் எடுத்து வைக்கிறது ரொம்ப நலன்களை கொடுக்கும். இந்த பூவெல்லாம் அடுத்த நாள் காலையில் எடுத்து செடிகளுக்கு போட்டோன்னா கால் படாத இடத்துல போடுறது நல்ல பலன்களை கொடுக்கும். இதை பண்ணிட்டு வர பெரிய மாற்றத்தை தரும். செய்வினைகள் கோளாறு போகிறதுக்கு உண்டான குருதி பூஜை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம்.